வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். கடந்த திங்கட்கிழமை ஓமந்தையில் நடந்த விபத்தில் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரக அதிகாரியான சிவசிறி சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர சர்மா உயிரிழந்திருந்த நிலையில் இந்த விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த அவரது மகன் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பிரபாகர சர்மா, அவரது மனைவி சீதாலட்சுமி, மூத்த மகன் அக்ஷய், மாமனார் ஆகியோர் பயணித்த கார் யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த டிப்பருடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. பிரபாகர சர்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் அவரது மனைவி, மகன், மாமனார் படுகாயங்களுடன் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மகன் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு குமுளமுனையில் உள்ள கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்குள் 15 வயது சிறுமிகள் 2 உயிரிழந்துள்ளனர். 3 சிறுமிகள் வழிபாட்டுக்காக கோயிலுக்கு சென்றபோது இருவர் கேணிக்குள் இறங்கி ஒளிப்படம் எடுக்க முயன்ற போது நீருக்குள் மூழ்கியுள்ளனர். மற்ற சிறுமி இருவரையும் காப்பாற்ற முயன்ற போதும் அது பயனளிக்காது இருவரும் நீருக்குள் மூழ்கியுள்ளனர். நீருக்குள் மூழ்கிய 2 சிறுமிகளும் சில மணி நேரத்தில் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுமிகள் பூதன் வயல் மற்றும் மாமூலை ஆகிய இடங்களை சேர்ந்த சாரஸ்மிலா மற்றும் கிருசிகா ஆகியவர்கள் ஆவார். இவர்கள் முள்ளியவளை வித்யானந்த கல்லூரியில் தரம் 10 கற்கின்றனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. உடற்கூற்று பரிசோதனைக்காக உடல்கள் முல்லைத்தீவு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டது. யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கமும் கையொப்பமிட்டனர். ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராஜா கஜேந்திரன், ஸ்ரீகாந்தா, ஓ ஐகரநேசன், என் கே சிவாஜிலிங்கம், இ சரவணபவன், க அரந்தவபாலன், க நாவலனும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம், சித்தார்த்தன், கோவிந்தன், கருணாகரம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேச சந்திரகுமார், நாகலிங்கம் ரத்னலிங்கம், ப கஜதீபன், க சர்வேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே இழுபறி நிலையே காணப்பட்டது. தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே தொடர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்புகளை தொடர்ந்து ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எக்கச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாக தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இளைஞர் கழக நிர்வாக தெரிவிற்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர வரவிருந்த நிலையில் எக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராம சேவகர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற எக்கச்சி பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்திருந்த போதும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகிகள் ஜனநாயக கொள்கைகளுக்கும் ஜனாதிபதியின் சித்தாந்தங்களுக்கும் எதிராக செயற்படுவதாகவும் ஊழல்வாதிகளை கட்சியில் இருந்து வெளியேற்றி இன பேதமின்றி எமக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். கலந்துரையாடலுக்கு சமூகம் தரவிருந்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர குறித்த போராட்டத்தால் கலந்துரையாடலுக்கு சமூகம் தராமல் இடையில் திரும்பி சென்றார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்பிபி என்பது மக்களுக்காகவே தவிர மக்களை சுரண்டுவதற்காக அல்ல. எங்கள் ஜனாதிபதிக்கு என்பிபிக்குள் இருந்து கொண்டே துரோகம் செய்யாதே, ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு ஊழல் பெருச்சாளி வேண்டாம், ஒரு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தரமுற்று மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் குறைந்து பாடசாலைகள் மூடப்படுவதால் வடக்கில் ஆபத்தான நிலை உருவாக்கியுள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைவரும் இந்த நிலைமையை கவனிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நேற்று முன்தினம் குறும்பசிட்டி பொன் பரமானந்தர் மகா வித்தியாலய பரிசளிப்பு விழாவும் பரமானந்தம் மலர் வெளியீடும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தனது உரையில் போர் காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த பகுதிகளில் மீள்குடியமர்ந்த பின்னர் கல்வியை முன்னேற்றுவது கடினம் எனவும் அதற்காக பாடசாலை அதிபர் மற்றும் பழைய மாணவர்கள் ஒத்துழைத்துள்ளதாகவும் பாராட்டினார். பாடசாலை வளர்ச்சி என்பது கல்வி தரம் மட்டுமல்ல, மாணவர்களின் பண்புகளை மேம்படுத்துவதே முக்கியம் என்றும் இளைஞர்கள் வெளியே செல்லும் மனப்பாங்கு குறைந்து இங்குள்ள வளங்களை பயன்படுத்தி வளர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 528 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 145 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 184 பேரும், கஞ்சாவுடன் 187 பேரும், கஞ்சா செடிகளுடன் 5 பேரும், போதை மாத்திரைகளுடன் 7 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 163 கிராம் 47 மில்லிகிராம் போதைப் பொருளும், 382 கிராம் 433 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 1 கிலோ 713 கிராம் 629 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும், 46,012 கஞ்சா செடிகளும், 1896 போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கொரோனா புதிய வகை திரிபுகளால் பாதிக்கப்பட்ட 2 பேரை அடையாளம் கண்டுள்ளதாக இலங்கை மருத்துவ ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவர்கள் 2 புதிய ஒமிக்ரோன் துணை திரிபுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசியாவின் பல பகுதிகளில் சமீபத்தில் அடையாளம் காணப்பட்ட இந்த துணை வகை கோவிட் திரிவு தற்போது நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகளின் மரபணு வரிசை முறை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக இலங்கை மருத்துவ ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் மருத்துவ நோய் ஆய்வு பிரிவு இது தொடர்பாக தெரிவிக்கையில், இலங்கை மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் வழக்கமான கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இவை அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸ் தொடர்ந்து உருவாக்கி வருவதால் இவ்வாறான புதிய துணை வகைகளின் தோற்றம் எதிர்பாராதவை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இந்த புதிய திரிபு தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை. சுகாதார அமைச்சு இது குறித்து விழிப்புடன் இருக்கின்றது. தொடர்ச்சியான ஆய்வு மற்றும் பகுப்பாய்வு மூலம் வைரஸ் பிறழ்வுகளை கண்காணிப்பதில் உறுதியாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. விசேடமாக முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நாட்பட்ட நோயாளர்கள் முகக்கவசத்தை அணிவது மற்றும் பொது கூட்டங்களை தவிர்ப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை காலி தேசிய மருத்துவமனையில் 1.5 மாத குழந்தை இறந்த சம்பவம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கொழும்பு மருத்துவ ஆய்வு நிறுவனம் நடாத்திய பரிசோதனையில் குழந்தைக்கு கோவிட்-19 தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இருப்பினும் இதில் உள்ள திரிவு புதிதாக அடையாளம் காணப்பட்ட துணை வகைகளுடன் தொடர்புடையதல்ல என்று சுகாதார அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.